அர்ஜுன் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. அந்த பேக்கில் பிளட் ஸ்டெயினோட ஒரு ஓல்டு வாட்சும் ஒரு ஃபோட்டோவும் இருந்தது. அது அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ. அவன் பின்னாடி இன்னொரு மர்ம நபரும் இருந்தார். அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக அர்ஜுன் தூங்கவே இல்லை. பேக்ல இருந்த ஃபோட்டோவை பார்க்க அவன் மனசுல ஒரு இனம் புரியாத பயம். இந்த ஃபோட்டோ எப்படி அந்த மர்மமான நபர் கைக்கு போச்சுன்னு குழப்பத்தில் இருந்தான் அர்ஜுன். ஃபோட்டோவை திரும்பி பார்க்குறான். அதில் ஒரு அட்ரஸ் எழுதி இருந்தது. அந்த அட்ரஸை தேடி போக முடிவு பண்ணான் அர்ஜுன். அவன் கேள்விக்கு அங்கே தான் பதில் கிடைக்கும்னு நம்பினான். மறுநாள் அர்ஜுன் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே காரை மெதுவாக டிரைவ் பண்ணிட்டு அந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆனான். போகிற ரோடு ஃபுல்லாக ரொம்ப மோசமாக இருக்குது. பெரிய பெரிய மரம், யாருமே இல்லாத தெரு. காரை ஒரு பழைய பில்டிங் முன்னாடி நிறுத்துறான் அர்ஜுன். அந்த கேட்டில் பிளாட் நம்பர் 13 ஒரு பழைய போர்டு தொங்கிட்டு இருந்துச்சு. கார்ல இருந்து இறங்கி மெதுவா அந்த கேட் பக்கம் போறான். சடனா ஒரு குரல், ஏய் தம்பி, அங்க போவாதப்பா, அது ஒரு சபிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றாரு அந்த தாத்தா. அர்ஜுன் திரும்பி பார்க்கறான். அவர் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு. அர்ஜுன் அவர்கிட்ட போயிட்டு, தாத்தா, இந்த போட்டோல இருக்கவரை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த போட்டோவை பார்த்ததும் அவர் கையெல்லாம் நடுங்கி போச்சு. அப்போ அந்த தாத்தா சொல்றாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவரை பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு பூட்டின வீடு தான். அதுக்கப்புறம் யாரும் இதை துறக்கவே இல்லை அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அர்ஜுன் பயந்து போய் கார்ல ஏறிட்டான். லாஸ்ட் நைட் என்ன நடந்துன்னு பார்க்க மொபைல் அவன் டேஷ்கேம் ஃபுட்டேஜை செக் பண்றான். மொபைல் ஸ்கிரீன்ல வீடியோ பிளே ஆகுது. யாருமே அவன் கார்ல ஏறல. பேக் சீட் எம்டியா இருக்கு. இவன் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கான். திடீர்னு அவன் போனுக்கு தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை ஓப்பன் பண்ணா அது ஒரு வீடியோ மெசேஜ். அந்த வீடியோவில் என்ன இருந்தது? யார் அந்த மர்ம நபர்? அவருக்கும் அர்ஜுனுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எக்ஸ்ப்ளோர் வித் லவுடு.